ஹாவ் டு பி கான்ஃபிடென்ட். உங்கள் சக்ஸஸ்க்கு முக்கியமானதே கான்ஃபிடென்ட்டு தான். அதாவது கான்ஃபிடென்ட்டுங்கிறது வெளியில் உள்ள சுச்சுவேஷனால் வரதில்லை, அது உங்களுக்குள்ளே வர்றது தான். அதுதான் நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை. சரி, கான்ஃபிடென்ட்டை நமக்குள்ளே எப்படி வர வைக்கிறது? ஹாவ் டு பில்டு கான்ஃபிடென்ஸ். இதை ஒரு 6 ஸ்டெப்பாக பிரித்து வச்சுருக்கேன், கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரெகக்னைஸ் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களோட திறன்களை ஃபஸ்ட்டு உணர்றது. நீங்கள் நல்லா செய்கிற ஒர்க்கை அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். வில் இம்ப்ரூவிங் யுவர் வீக்னஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள்கிட்ட இருக்கிற வீக்கான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிலேயே அதிகமான கவனத்தை செலுத்துங்க. இது இப்படி பண்ணுறனால உங்கள் பலத்துக்கு இன்னும் பலம் சேர்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, அக்செப்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெம். உங்கள் தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதில் இருந்து கற்றுக்குங்க. எல்லாருமே தவறு செய்வாங்க தான், ஆனால் அதை திருத்திக்கிறதும் மூவ் ஆன் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அஸ்க் யுவர் செல்ஃப், வாட் கேன் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ்? நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் என நீங்களே உங்களே கேள்வி கேளுங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இம்ப்ரூவ் யுவர் பாடி லாங்குவேஜ். நேராக நிமிர்ந்து நில்லுங்க, கண்களை நேராக வச்சு ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா கண்டிப்பாக இல்லாமல் தான் இருப்பீங்க. இனியாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹாவ் யூ சி யுவர் செல்ஃப், நாட் ஹாவ் அதர்ஸ் பெர்சீவ் யூ. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு என்பதில் கவலைப்படாமல் உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்பதில் கவனத்தை செலுத்துங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்காண்டி வாழாமல் நமக்காண்டி நாம் வாழணும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, எலிமினேட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். உங்கள் மேலே இருக்கிற தவறான நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீக்குங்க. நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, நான் இதை செய்ய முயற்சி பண்ணலாம்னு மாற்றி யோசிங்க. when you think I cannot do this, replace it with I can try this. கான்ஃபிடென்ஸ் க்ரோஸ் வித் ப்ராக்டிஸ். அதாவது கான்ஃபிடென்ஸுங்கிறது பயிற்சியால் உருவாகிறது தான். பாயிண்ட் நம்பர் 5 என்னென்னா, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள். மனதளவில் உறுதியாக இருக்கிறவங்க கூட பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீலாக தரும். லிமிட் எக்ஸ்போஷர் டு நெகட்டிவிட்டியான விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுறதை விட அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். 6வது பாயிண்ட் என்னென்னா, டெடிகேட் டைம் டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க, உங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தினமும் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்குங்க. செலிப்ரேட் ஸ்மால் விக்டோரிஸ். நீங்கள் சக்ஸஸ் ஆன சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொண்டாடுங்க. இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு 4 விஷயம் ஃபாலோ பண்ணால் கூட 3 or 4 டேஸ்லேயே நீங்கள் மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நீங்கள் கரெக்டான முடிவு எடுக்க ஹெல்ப் பண்ணும், மற்றவங்க கூட ஈஸியாக பழகவும் ஹெல்ப் பண்ணும், மன அழுத்தம் குறையும், சக்ஸஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. உங்களை நீங்கள் நம்புங்க, அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.